தப்பிசை நடக்க வரும்போது கொட்டகலை ஆசிரியர்
நாள் மலேசியாவில் நடைபெற்றது. 2017 நாங்கள் மும்பையில் ஒன்று கூடியிருந்தோம். இன்று வந்து நான் பிறந்த மண்ணில் இரண்டாவது தடவையாக இங்கே கூடியிருப்பது பெருமைக்குரியது. இந்த பெண்கள் சந்திப்பு பெண்களையே தனித்து சந்திக்க வேண்டும் என்ற காரணங்கள் பலவற்றை நாங்கள் சொல்லலாம். ஆனாலும் நாங்கள் வந்து மனம் திறந்து கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கள் எல்லோருடமே இருக்கிறது. அது புறமே நாட்டிலும் சரி, இங்கேயும் சரி, எல்லாரிடமும் எங்களுக்குள்ளே சில கவலைகள் மற்றது சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கிறது. அது நாங்கள் எல்லாருமே பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதனால நாங்கள் இப்படி ஒரு ஒன்று உடலை அடிக்கடி செய்கின்றோம். அது எனக்கு வந்து இந்த ஐரோப்பாவில் செய்கிறத விட இங்கே வந்து வெளிநாடுகளில் செய்யும்போது எங்களுடைய மண்ணை சார்ந்தவர்கள் எல்லாம் பங்கு பெற்றும் போது அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஊடக சந்திப்பு இணையதளத்தை தான் நான் வந்து 15 வருஷங்களுக்கு முதல் ஆரம்பித்திருந்தேன். அதில் வெற்றியும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. அதே மாதிரி சந்திப்பு ஒரு வரலாற்றில் ஒரு பகுதியை ஏற்படுத்தும். அதோடு வந்து எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது என்னன்னு சொன்னால், எனக்கு மட்டுமில்லை உடலில் இருக்கிற உடல் தோழிகளும் சரி, எங்களோட இணைந்து செயற்படுற எல்லா தோழிகளும் சரி, அவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது என்னன்னு சொன்னால், இரண்டாவது தலைமுறை நாங்கள் எங்களுக்கு முதல் ஒரு தலைமுறை இருந்தது, நாங்கள் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்து இப்போ வந்து கொண்டிருக்கிற தலைமுறைகளுக்கும் வந்து நாங்கள் இந்த இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வேலை திட்டம் வந்து எங்களோட ஒரு குறிக்கோளாக இருந்தது. இதை வந்து நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் சுவிஸில் அதை நாங்கள் வெற்றி காண்பிருக்கிறோம். செகண்ட் ஜெனரேஷன் வந்து எங்களோட இப்படி வந்து கலந்துரையாடி அவர்கள் புத்தகங்களை வாசித்து கலந்துரையாடி அவர்கள் 3 மொழிகள் 4 மொழி இருக்குது சுவிஸில். அந்த 4 மொழிகளில் பயின்றா கூட அவர்கள் தமிழில் அதை இத்தாலி மொழி சுவிஸ் மொழியில் வாசித்து விட்டு தமிழ் மொழியில் வந்து கலந்துரையாடுற சந்தர்ப்பம் வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதே போல தான் இங்கேயும் வந்து இங்கே வந்து பார்த்தா செகண்ட் ஜெனரேஷன் தான் நிறைய இங்கே வந்திருக்க இளைய சமுதாயம் தான் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். உண்மையாக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மலையேற்றிலும் இதே மாதிரி ஒரு பெரிய சந்திப்போடு நடத்தப்பட்டது. அதுக்கு நாங்கள் வந்து சந்திரலேகாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த 5 சந்திப்புகளையும் செய்த மங்கை கீதா ரேவதி, சந்திரலேகா குழு அவங்க மலையேற்றில் இருந்தார்கள். அதே மாதிரி மலேசியாவில் ஜோகி மணிமொழி, மும்பையில் வந்து புதிய மாதவி அவங்களுடைய பெண்கள் அமைப்புகள் இணைந்து செய்யப்பட்டது. இங்கே வந்து மட்டக்களப்பூரில் வந்து விஜி மற்றும் சூர்யா பெண்கள் அமைப்பு மற்றும் அவர்கள் தோழிகள் எல்லோருமே சேர்ந்து இதை வந்து இணைந்து செயற்படுத்தியதற்கு மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். மற்றது வந்து இலங்கையில் இருக்கிற அனைத்து பாகங்களும் வந்து இங்கே வந்திருக்கிற அனைத்து தோழிகளுக்கும் எனக்கு மீண்டும் நம்பியே தெரிவிக்கிறோம். நன்றி. அதுக்காக தான் இந்த செஷன் முதன்மையாக வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரஞ்சி. நான் கடந்த 3 கூட்டங்களாக ஊடக கூட்டங்களில் பங்கேற்கிறேன். மாலதி மைத்திரியோட அறிமுகத்தோட என்னுடைய கடந்த 25 ஆண்டு கால பயணமே ஒரு அரசியல் பயணம் தான். நம்ம எல்லாரும் பொதுவாக நினைக்கிற ஒரு என்ன சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் எனக்கு தெரியல, மையத்துவ நீரோட்ட அரசியல் அல்லாமல் அடித்தட்டு மக்களுடைய அரசியல் பங்கேற்புல ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வரேன். ஆனால் என்னை பற்றி நான் ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். அப்போதான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் ரஞ்சிக்கு கூட நிறைய விஷயங்கள் என்னை பற்றி பின்னணி தெரியாது. 3 கூட்டங்களாக தான் வருஷத்துக்கு ஒரு சந்திக்கிறது தான். நாங்கள் என்னுடைய நண்பர்களுக்கும் அதிகமாக தெரியாது என்னுடைய பணிகளை பற்றி, இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய நண்பர்கள். அதனால சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இந்த இலங்கையில் நடந்த விஷயங்களை பற்றி 2 நாளாக அவை வந்து ரொம்ப விளக்கமாக என்னோட உரையாடிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் பொருந்தி போகுது. நாங்கள் அனுபவித்த பிரச்சனைகளும் அதோடு பொருந்தி போகுது. 2வது ரஞ்சி, யாழினி, இளம் தலைமுறையான யோகி இவங்க கூட நான் பேசும்போது உலகளாவிய தமிழ் பெண்களுடைய சூழல் கொடுத்த ஒரு பொதுவான ஒரு பரந்துபட்ட பார்வையும் எனக்கு இருக்கு. இந்த கடந்த 3 வருடங்களாக ஏற்படுத்த அனுபவத்தின் அடிப்படையும் என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன்னால் நான் வைக்க துணியில. 1993 தான் நான் வந்து சமூக பணியில் எடுத்து வைக்கிறேன். அந்த டைமில் வந்து இந்தியாவில் வந்து இந்திய அரசியல் சட்டம் மாற்றம் கொண்டு வந்தாங்க. உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போம். இங்கே 25% இலங்கையில், இன்னும் 33% கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் மீனவ பெண்களை ஒருங்கிணைக்கிற ஒரு தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். காஞ்சிபுரம் மாவட்டங்கள், காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நான் திருமணம் பண்ணது ஒரு மீனவர் இருந்ததுனால் அந்த சமுதாயத்துக்குள்ள என்ன நிறைய பயணம் பண்ணி நான் வந்து அந்த அந்த இந்த காலகட்டத்தை எடுத்து வைக்க முடிஞ்சது இந்த சமூக பணியில். இப்போ 93லேருந்து 2002 வரைக்கும் ஒரு தீவிரமான
களப்பணி, அரசியல் பணி உள்ளாட்சி அமைப்புகளில் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி ஊராட்சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதேச சபைன்னு சொல்கிறீங்க. அது எப்படி இருக்கும், பாரம்பரியமாக எப்படி இருக்கும்னா ஊர் நாட்டாமைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்துப்பாங்க. யார் நிலம் வச்சுருக்காங்களோ, யார் பட்டதாரியோ அவங்களுக்குள்ள அவங்க தேர்ந்தெடுத்து ஊர் நிர்வாகம் பண்ணி கொடுப்பாங்க. முதல் முறையாக அது வந்து உடைக்கப்பட்டு இந்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் வந்து 93 கொண்டு வராங்க. ஒரு விவாதம் நடக்குது. 33% கொடுக்கணும். 33% எப்படி நீங்கள் கொண்டு வர்றீங்கன்ற நாங்கள் கவுண்டர் வைக்கிறோம். அடுத்ததுலேருந்து போகக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுக்கு எப்படி 33% வைக்கிறீங்க? முதல் 25% ப்ரொபோஸ் பண்ணாங்க. நாங்கள் சண்டை போட்டு 33% கொண்டு வந்தோம். கர்நாடகாவில் நடந்தது அந்த கூட்டம், பெங்களூரில் நடந்த கூட்டம். எப்படி கொண்டு வர்றீங்க 33% அப்படின்னு கேட்கும், 25% எப்படி கொண்டு வரீங்கன்னு கேட்கும்போது இல்லை ஒரு தோராயமாக ஒரு நாளில் ஒருத்தர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகாரிகள் வந்து பதில் கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து ஏற்றுக்காம அதுக்கப்புறம் பேசி 33%, அதாவது 3 பங்காக பிரித்தோம்னா 100ல் 33 அந்த 33ல் முழுக்க பெண்கள் வரணும். சரிங்களா? இன்னொரு 33 பொதுவானதாக இருக்கட்டும். ஒரு 33 வந்து பஃபர் மாதிரி வேணா ஆண்களுக்கு விட்டு வைக்கிறோம். இப்படிதான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஆர்கியூமெண்ட்ல வந்தது. அந்த 33% பெரிய வரலாறு பின்னணியெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உலகம் பூரா 33 பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் 33% வேணுன்ற ஒரு பொறுமை இருந்தது. அப்போ 93லேருந்து 2002 வரைக்கும் நான் நிறைய வந்து உள்ளாட்சிகளில் பெண்களை வந்து அதிகமாக பங்கேற்க வச்சு, அவங்கள வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வச்சு, அவங்கள கூட்டமைப்பாக்கி, அவங்கள வந்து நிறைய பணிகள் செய்ய வச்ச அனுபவம் இருக்குது. இப்போ 2003லேருந்து 2009 வரைக்கும் நான் கொஞ்சம் சைலண்டாக வெளியே வந்துட்டேன். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. 2000ல் வந்து ஊரப்பாக்கம் மேனகா படுகொலை நடந்தது. நம்ம தோழிகளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஊரப்பாக்கம்ன்ற ஒரு ஊர் பஞ்சாயத்து. அது வந்து சென்னை மாநகரத்தை ஒட்டி இருக்கு. அது மேனகான்றவங்க வந்து ஒரு தலித் தலைவி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். அவங்க அரசியல் என்ன சொல்றது, ஃபெமினிஸ்டும் கூட. திருமணம் ஆகாமல் அவங்க ஊர் மக்களுக்காக வேலை செய்யணும், நானும் தலைவராகணும், நானும் எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணாங்க. அவங்க எங்கள் அமைப்பில் ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆள், எந்த ஒரு பிரச்சனைக்கும் முன்னால் வந்து நிற்கிறாள். அவங்கக்கிட்ட அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் அவங்கள்ட்ட நான் பேசி அவங்களுடைய பின்னணி, வரலாறு, அவங்களுடைய பிரச்சனைகளை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மரத்தடியில் உட்காந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அப்போவே அவங்க சொன்னாங்க, எனக்கு பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து என்ன நாங்கள் கொடுக்குற அரசியல் பயிற்சிகள் எல்லாம் அப்போ சொன்ன மாதிரி தூண்டி விடுறது தான். கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு அரசியல் சாசன சட்ட பாதுகாப்பு இருக்கு, நம்ம கேட்கணும். பெண்ணியம் சார்ந்த ஒரு உந்துதல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்ததுல ஒரு 82 பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டில் பேசுவாங்க. ஆனால் என்னன்னா, நாங்கள் ஒன்று செய்ய தவறிட்டோம். அது பேசக்கூடிய பெண்கள் திரும்ப அவங்க குடும்பங்களுக்கு போகும்போது, அந்த ஜாதிகளுக்குள்ள போகும்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அங்கே என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குன்றதை நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம். இப்போ அமைப்புகளில் இருக்க பெண்கள் எல்லாருமே கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி, அது முக்கியமாக இந்த உள்ளாட்சிகளில் வந்து காலங்காலமாக நாட்டாமை ஆண்டு கொண்டிருந்த உள்ளாட்சிகளில் பெண்கள் வந்து ஒரு சேர்ல உட்கார்றதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் தலித் பெண்கள் சேர்ல உட்காரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்கள் உட்கார வச்சு பெண்கள்கிட்ட சண்டை போட வச்சு அவங்கள வந்து சென்னையில் வச்சு அவங்கள ப்ரெஸ் மீட் நடத்துறது, பத்திரிகையாளர்கள் கவிமலர் கூட நிறைய எழுதியிருக்காங்க. என்னுடைய கட்டுரைகள்லாம் அந்த டைமில் நினைக்கிறேன் படிச்சிருக்கேன். இந்தியா டுடேல தான் அவங்க கட்டுரைகள் எங்கள் அமைப்புகளை பற்றி. முதல் முறையாக இந்தியாவிலேயே எங்கள் கூட்டமைப்பு தான் முதல் முறையாக உருவானது தமிழ்நாட்டில். அப்போ அந்த தீவிரத்தோட அவங்களை ஊக்கப்படுத்துனது எங்களுக்கு 2000 ஒரு பெரிய அடி எனக்கு விழுந்தது. மேனகாவுடைய படுகொலை. மேனகா ஏன் படுகொலை செய்யப்பட்டாங்க? ரொம்ப வலுவான ஒரு அரசியல் தலைவி, ரொம்ப தெளிவான அரசியல் தலைவி, தன்னுடைய வாழ்க்கையை அரசியலுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. பெரிய அளவில் அவங்க மைய நீரோட்டத்தில் வரல. ஆனால் வந்து அவங்க ஊரில் என்ன நடந்தாலும் மேனகா மீறி எதுவும் நடக்க முடியாது. தினமும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்து அவங்க வந்து அவங்க வரவு செலவு கணக்குகளை பார்ப்பாங்க, வரி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு வரி போடுறதுக்கு வந்திருக்காங்க, மக்களும் வந்திருக்கிறாங்க, எனக்கு வரி போட்டு கொடுமானோன்னு வரி போட்டுருக்கா. ஒரு 4-5 பேர் உள்ள நுழைஞ்சு வெட்டி ரத்த கலரியாக அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் அவங்க இறந்து கிடந்தாங்க. அன்றைக்கி மாலையே நாங்கள் ஓடி கதறி பார்த்து அது பெரிய அடி எனக்கு. அதில் என்ன அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குது, ஒவ்வொரு நாளும் என்னை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க, நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன், நான் போய் போலீஸ்கிட்ட சப்போர்ட் கேட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த உதவியும் இல்லை, இருந்தாலும் நான் சமாளிப்பேன். இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச என்ன சொல்கிறோம், நைட்டில் தனியாக போகாதீங்க மேனகா, சேஃபாக இருங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க, இப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க முடியல. அவங்க எதனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க
அவங்க ஒரு 38 ஏக்கரை வந்து நிலத்தை அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிலமற்ற பெண்களுக்கு பட்டா பிரிச்சு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ளேயே சமுதாயத்தில் இன்னொரு குரூப் வந்து இந்த ரியல் எஸ்டேட் காரங்களோட சேர்ந்துட்டு அந்த நிலத்தை அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நிலம் என்பது நிலமற்றவர்களுக்கு போகக்கூடாது, அது பெரிய ரியல் எஸ்டேட்டாக மாறி மார்வாடிகள் வந்து அந்த கட்டடங்கள் அமைக்கணும்னு திட்டம். அந்த திட்டத்தின் கீழே மேனகாவை வந்து ஒரு தடையா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக மேனகாவை படுகொலை பண்ணாங்க. இன்னொன்று மேனகா அந்த டைம்ல கலைஞர் சீட் கொடுத்துட்டாரு, எம்எல்ஏ சீட் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னால் அவங்க இறக்குறாங்க. அவங்களை வெட்டின குமார்ன்றவர் அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு திரும்பவும் தலைவரானாரு. அவரையும் இன்னொருத்தர் வந்து வெட்டினாங்க. ஏன்னா அந்த பகுதி முழுக்க நகரமயமாயிட்டு சென்னை மாநகரத்துடைய பெரிய மாநகரம் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய எதிரிகள் வந்து ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க. இது எங்களால வந்து அனுமானிக்க முடியல. நாங்க நினைச்சதெல்லாம் உள்ளூர் அளவுல அவங்களை வந்து அதிகாரப்படுத்தணும், அவங்களை வலுப்படுத்தணும்ன்றதா இருந்ததை தவிர அது பெரிய எதிரி எங்க இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய தொடர்பு எங்களால வந்து அனுமானிக்க முடியாததுனால எங்களுடைய அரசியல் பணி என்பது அந்த பகுதியிலேயே தேக்கப்படுத்துச்சு. இது வந்து 2000 நடந்தது. 2010 எங்களுடைய இன்னொரு தலைவி கிருஷ்ணவேணின்னு சொல்லிட்டு தாழையூத்து பஞ்சாயத்து, அவங்க ரொம்ப அருந்ததியில சேர்ந்த தலைவி. அவங்க நல்ல மீடியால போல்டா பேசக்கூடியவங்க, நல்ல கலெக்டர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, அரசியல் கட்சியில ஆர்கியூ பண்ணுவாங்க, ஊருக்கான பிரச்சனைகள் தலையிடுவாங்க. அவங்க இந்தியா சிமெண்ட்ஸ் எதிர்த்து அவங்களுடைய மாசு வந்து ஓடைகளை கலக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடை பண்ணாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் தடை பண்ணுறதுக்கு, லைசன்ஸ் தடை பண்ணுறதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு பழி வாங்கி அங்கே இருக்க உள்ளூர் ஆட்கள் சேர்ந்து அவங்களுக்கு பயங்கரமான வெட்டு, அவங்க இறந்துக்க வேண்டியது சரியான நேரத்தில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இது பண்ணதால ஒரு காது போய் அவங்க வந்து உயிர் பிழைக்கப்பட்டார்கள். இதுவும் இந்த 2 சம்பவமும் எனக்கு பெரிய அதிர்ச்சி வந்து 2011 நாங்கள் கலைக்கிறோம். எங்களுடைய கூட்டமைப்பே வேண்டாம், எங்களுக்கு அரசியல் படுத்துது வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு நான் வரேன். ஏன்னா அதுக்கப்புறம் அரசியல் பற்றி அதுக்கப்புறம் நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். 2009 2011 கூட்டமைப்பு வேலையே வேண்டாம்ப்பா, அரசியல் படுத்துகிற வேலையே வேண்டாம்ப்பா, நம்ம பெண்கள் வந்து என்ன சொல்றது, உயிர் போகிறது ஒரு நேரத்தில் போயிடலாம், பட் இந்த மாதிரியான காரணங்களுக்காக பாதுகாப்பே இல்லாமல் நியாயமாக அரசியல் செய்த பெண்களுக்கு இந்த ஒரு படுகொலை நிகழக்கூடாது. அதுவும் அதிகமாக வந்து தலித் பெண் தலைவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா மற்ற சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் ரொம்ப சேஃபாக ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய காஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். அவங்க எங்கே தப்பிக்கணுமோ அவங்க தப்பிச்சிருவாங்க. இங்கே மாற்றுறது வந்து நம்ம அடித்தட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். இப்போ இன்னும் நான் வந்து மேனகாக்களையும் இவங்களை கிருஷ்ணவேணியும் பலியிடக்கூடாதுன்னு 2011 அதுலேருந்து நான் விலகிறேன். 2012 2018 வரைக்கும் என்னுடைய பணி வந்து பெண்களுக்கான நில உரிமை, அது சம்பந்தமான ஆய்வுகள் செய்வது, அதை சம்பந்தமான அடித்தட்டு வேலைகள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய விஷயங்களை நிறுத்திட்டேன். ஆனால் ஊடகத்தில் நான் வந்ததுக்கு முக்கிய காரணம், ஆலய அறிவுறுத்தல் வந்ததுக்கு முக்கிய காரணம், இந்த மாதிரியான ஒரு சர்வதேச ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். பொது எதிரிகளை அடையாளம் காணுவதற்கு, எங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அடையாளம் காணுவதற்கு உதவியாக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது, நமக்குள்ள கலந்துரையாடல் பண்ணும்போது அது உதவியாக இருக்குன்றதுனால தான் இந்த ஊடகத்தில் இது 3வது முறையாக நான் கலந்துக்கிறேன். இப்போ அரசியலுக்கு வருவோம். அரசியல் அப்படின்னா என்ன, யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? அரசியல்னா என்ன? அரசியல்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கான ஆட்சி ஒருத்தவங்க சொல்றாங்க, மக்கள் உரிமை சொல்றாங்க. உங்க வீட்டுல அரசியல் நடக்கலையா? வாழ்க்கையில் அரசியல் இல்லையா? அரசியல் வந்து ஒண்ணுமே இல்லை. டிக்ஷனரியில போய் பாருங்க, முடிவெடுக்கும் முறை, முடிவெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அதான் டிக்ஷனரி. ஒரு முடிவை எடுக்கிறோம், அது குடும்பத்திலையும் எடுக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட முறையில் எடுக்கிறோம், கணவன் மனைவியோடு இருக்கிறோம், தாய் தந்தையோடு இருக்கிறோம், சகோதரர்களோடு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் சமுதாயத்துல நம்முடைய அரசியல்ல எடுக்கிறோம். அப்ப இந்த எல்லா தளங்களிலும் பெண்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறாங்க. தமிழ் சமூகத்துல மிகவும் வலுவாகவே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா எங்களுடைய 83 நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணப்போ பாலிடிக்ஸ்ல வந்து அதிகாரத்துக்கு வருவதற்கு பெண்களுடைய ஓட்டு தான் பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருந்திருக்கு. பெண்களுடைய வாக்கு வங்கி தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வரணும், ஜெயலலிதா வரணுமா, கலைஞர் வரணுமா, இல்லை ஓபிஎஸ் வரணுமா, இபிஎஸ் வரணுமா, அந்த சைலன்ஸா இருக்கணுமா, ஆக்டிவா இருக்கணுமா, எல்லா விஷயங்களையும் பெண்களுடைய ஓட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அது நல்லதா கெட்டதான்றதுக்குள்ள நான் போல. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தாய் வழி சமூகமான தமிழ் சமூகத்துல பெண்களுடைய அரசியல் எல்லா தளங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு புள்ளி வைக்கணும், என்னன்னா அது ஒரு வரையறைக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
அது ஒரு சாதியம் என்கிற ஒரு கட்டுமானத்திற்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஆண்களை பாதுகாக்கணும், எங்க ஆண்களை நாங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற கட்டுமானத்துக்குள்ள செயல்பட்டு இருக்கு. ரொம்ப ரேடிக்கலா பேசக்கூடிய பெண்களுமே ஆண்களை அதிகமா விமர்சிக்க விட மாட்டாங்க. தமிழ் அரசியல்ல யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வந்து நிற்பாங்க. இந்த ஒருமித்த கருத்துன்றது வரவிட மாட்டாங்க, பிரேக் பண்ணி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்க தமிழ் நாட்டுக்குள்ள நிறைய முற்போக்கான சக்திகள் இருந்தும் எங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு வராதது காரணம், ஒருங்கிணைப்பு வந்தா இந்த கட்டமைப்பு உடையும். ஒருங்கிணைப்பு வராத காரணம் இந்த கட்டமைப்பை பாதுகாத்து கொண்டு போய் அப்படியே கொண்டு போறதுக்கு தான் இந்த அரசியல் என்பது, பெண்களுடைய அரசியல் என்பது இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்குது. எப்போ இந்த ஒருங்கிணைப்பு சமூக மாற்றத்துக்காக மாறுதோ அன்னைக்கு பிரச்சனை. சமூக மாற்றத்துக்காக மாற்றணும்னு நினைச்சதுதான் மேனகாவுடைய வேலை, தாழிமுத்து கிருஷ்ணவேணியோட வேலை. மாறணும், எங்க ஊர்ல இருக்க நிலங்கள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படணும், ஒருத்தவங்கள்ட்ட நிலங்கள் குவிந்திருக்க கூடாது, பிரிச்சு கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு முயற்சி எடுக்கும் போதுதான் அவங்க வந்து அடிபடுறாங்க. சாதியத்தை எதிர்த்து நிக்கணும்னு சொல்லும் போதுதான், கலப்பு திருமணங்கள் படும்போதுதான், சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணும்போதுதான் அடிபடுறாங்க. நிறைய படுகொலைகள் நடக்குது. அப்போ இந்த சமூகம் திரும்ப 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 பெண்களை, பெண்கள் தலைமையில் இந்த ஆணாதிக்க சாதிய கட்டுமானத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இதை எப்போ பிரேக் பண்ணணும்னா, எப்போ அங்கங்க சமூக மாற்றத்துக்கான முயற்சிகள் நடக்குமோ. ஆனால் அந்த முயற்சிகள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்களை நம்ம நேரம் இல்லாதவங்க எல்லாம் விளக்கமாக பேச முடியல, வரலாற்று பூர்வமாக நம்ம வந்து அணுகணும். அதே சமயத்தில் இன்னைக்கு இருக்க சூழல்ல எது நமக்குள்ள சமூக மாற்றத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஆலோசனை செய்யணும். உதாரணமாக நீங்கள் வந்து சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பேசுனீங்கன்னா நீங்கள் உங்களை ஈஸியாக அனுமதிச்சிருவாங்க. நீங்கள் மீடியாவில் பேசலாம், நீங்கள் கூட்டங்கள் நடத்தலாம். சமூக பொருளாதார, அதாவது குடிமை சம்பந்தமானது, எனக்கு ரோடு வேணும், எனக்கு தண்ணி வேணும், எனக்கு 3 சென்ட் நிலம் கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு ஓட்டு நான் போடணும், சரிங்களா, எனக்கு அரெஸ்ட் ஆனால் எனக்கு பெண்கள் வந்து ராத்திரி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள். ஆனால் சமூக பொருளாதார காரணிக்காக நீங்கள் வந்து ஒன்று திரட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து அடையாளப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் டார்கெட் பண்ணப்படுவீர்கள். அப்போ அந்த சமூக பொருளாதார சூழல்ல நம்ம அரசியல் சித்தாந்தம் எப்படி இருக்குன்றத நம்ம மறு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் வந்து முழுமை பெறும். சமூகத்துல நமக்கான அங்கீகாரம் இருக்குதா? குடும்பங்கள்ல இருக்கு, ஒரு தலைமை இருக்கு, பெண்களுக்கு ஒரு தலைமை இருக்கு. உங்க சமுதாயத்துல இருக்கா, உங்க கம்யூனிட்டிக்குள்ள இருக்கா, உங்க காஸ்டுக்குள்ள இருக்கா, உங்க இயக்கத்துக்குள்ள இருக்கா? எந்த மாதிரி தலைமையா இருக்கு, எந்த மாதிரி அங்கீகாரத்தோட இருக்கு? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அரசியல், பொருளாதார ரீதியாக நம்ம சமூக மாற்றத்துக்கான வேலைப்பாடுகள் என்னென்ன வச்சிருப்போம் நம்ம கையில. 10 வீடு வாங்கி கொடுத்துருவோம் எங்க ஊர்ல 10 பேருக்கு வீடு கிடைச்சிச்சு அப்படின்றது ஒரு சமூக மாற்றமா? பொருளாதார கட்டுமானத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம்? இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது நான் நினைக்கிறேன். ரொம்ப 2 நாளா ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருந்த விஷயங்கள். சோசியல் செக்யூரிட்டி இல்லை இன்னைக்கு பெண்களுக்கு, சமூக பாதுகாப்பு இல்லை, குடும்பம் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாற்று வழிமுறைகள் என்ன இருக்கு, அவங்களுக்கான சூழல் என்ன இருக்கு? இதற்கான சிந்தனைகள் நமக்குள்ள தீவிரமாக விவாதிக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த சிவில் சமூகம், குடிமை சமூகம் என்பது இன்னும் நமக்குள்ள வளர்த்தெடுக்கப்படலை. அதற்கான சிந்தனைகள் அங்கங்க இருக்கு, பட் அதற்கான சிந்தனைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இந்த 2 நாள் கூட்டத்தில் அது சம்பந்தமா அதிகமாக விவாதிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து கல்வி ஓரளவுக்கு நமக்கு பரவலாக முன்னேறிட்டு வருது. நிறைய பேர் வந்து லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கு, எழுத்தறிவு அதிகமாக இருக்கு. ஆனால் உண்மையான சமூக மாற்றுக்கான கல்வி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் யுத்தத்தினால ஒரு பெரிய ஷேக் ஆகி திரும்பவும் மீண்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனால் அது அங்கங்க அப்ஸ்ட்ராக்டாக இருக்கு. ஒரு சாலிடான ஒரு ரெஸ்பான்ஸாக இன்னுமே கல்வி அளவில், சமூக கல்வி அளவில் நாங்கள் இன்னும் வர வேண்டியிருக்கு. முக்கியமாக நாம் பணி செய்வது வந்து பொருளாதாரத்திற்கான உரிமைகள் பெண்களுக்கு வழங்கப்படும். நிலம் என்பது வாழ்வாதாரமாக்கப்பட வேண்டும். நிலம் என்பது சொத்து அல்ல, அது ஒரு லைவ்லிஹுட். அதை வந்து உழைக்கும் பெண்களுடைய உரிமையாக்கணும். அது உரிமையாக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வந்து, அதுக்கப்புறம் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து என்ன வேணா பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. ரொம்ப ஈஸியா அவங்க யாரோ
டார்கெட் பண்ணிட முடியாது. ஆண்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். குரூப்பாக வராங்க, தாலுகா ஆஃபீஸ்க்கு வராங்க, பிளாக் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஆண்கள் சேர்ந்து வராங்க, ஒரு பிரச்சனையை ஒட்டி வர்றாங்கன்னா இவனை வெட்ட போகிறான், இவனை அடிக்க போகிறான்றது நியூஸ் ஈஸியாக இன்னொரு ஆண் வந்து பரப்பிட முடியும். ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லை. அப்போ பெண்களை வந்து ஊக்கப்படுத்துறது, ஆக்கப்படுத்துறது எல்லாமே என்னுடைய பொருளாதாரத்தையும் ஊக்கப்படுத்தி அதையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக உருவாகணும்னு தான் என்னுடைய கோரிக்கை. நேரம் குறைவுனால இது வந்து இன்னும் விரிவாக பேச முடியல. அடுத்த பேச்சாளர்கள் பேசும்போது கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். எதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நன்றி. அடுத்ததாக இருவரும் சேர்ந்து இந்த தங்களுடைய அனுபவ வாய்ப்பை மேற்கொண்டார்கள். இரண்டாவதாக செல்வி அவர்களை பேசுகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவே நான் அறிமுகம் செய்திருக்கின்றேன். நான் இந்த மட்டக்களப்பை சேர்ந்த நான் மட்டக்களப்பு மாநகர சபையில் உறுப்பினராக இருக்கின்றேன். அதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களுக்கு அரசியல் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலோ அல்லது சிறுவர்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலோ முன்னுதாரணமாக போய் குரல் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையிலே நான் இந்த அரசியல் அனுபவம் என்றது பெண்களும் அரசியலும் என்பதுதான் எனக்கு தந்த தொனியாகும். அந்த தொனிக்குள்ள வரணும் என்ற ரீதியில நான் 9 வருடங்களாக அரசியலை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். கடந்த உள்ளூராட்சி தேர்தலை எடுத்துக்கொண்டால் அது உண்மையிலேயே அரசியலில் பெண்களுக்கு மிகவும் சவாலான ஒரு தேர்தலாக இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த தேர்தலை அறிவிக்கும் முன்பே பெண்களை போடுவதா பெண்களை போடுவதில்லையா அல்ல 100% ஆண்களே அதை களமிறங்குவதா என்று அரசாங்கத்துக்குள்ளேயே சரியான ஒரு போட்டி இடம்பெற்றது. பல நாட்டு பெண்கள் இந்த இலங்கையிலே 53% பெண்கள் இருக்கின்றார்கள். ஏன் பெண்களுக்கு அரைவாசி 50-50 கொடுக்கலான்னு போராடி வந்தார்கள். ஆனால் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சட்டம் அமைக்கும் இடத்தில் பெண்கள் இல்லை. சட்டம் அமைக்கும் இடத்தில் பெண்களின் அந்த விகிதாசாரம் மிக குறைவாக இருக்கின்றது. அதனால என்ன செய்யணும்னு சொல்லி உலக நாட்டுக்கு சர்வதேசத்துக்கு பதில் கூற வேண்டும், ஏதோ ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று 25% கோட்டாவை கொண்டு வந்தார்கள் இலங்கையிலே. அதுவும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த 25% கோட்டாவை ஆரம்பத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த 25% கோட்டாவை கொண்டு வந்த பிற்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் அறிவித்திருந்தார்கள் கட்டாயம் பெண்களை 25% நீங்கள் உள்ளிருக்க வேண்டும் என்று. அதற்குள்ளேயும் சண்டை போட்டார்கள். பெண்களை அங்கு நேரடியாக களமிறக்குவதா அல்லது செகண்ட் லிஸ்ட்ல போடுவதான்னு சொல்லி அதே சில கட்சிகள் பெண்களை போட வேண்டும் என்பதற்காக கூடுதலான அந்த சப்போர்ட்டிங் இருக்கிற அந்த பெண்களை செகண்ட் லிஸ்ட்ல போட்டவர். நேரடியாக களத்தில் வேட்பாளராக பெண்களை களமிறக்கவில்லை. ஏனென்றால் நேரடியாக பட்டியலில் பெண்களை போட்டால் அங்கே உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் பெண்கள் களமிறங்கி வென்று அங்கே பெண்களின் ஆட்சிதான் அமைக்கும் என்று. ஆனால் சில கட்சிகள் அதற்கு உதாரணமாக பெண்களை முக்கியமாக முன் பட்டியலில் போட்டிருந்தார்கள். சில கட்சிகள் முன்பட்டியலில் போட்டிருந்தாலும் வெல்ல முடியாத வட்டாரங்களில் பெண்களை அந்த முன்பட்டியலில் போட்டிருந்தார்கள். போட்டிருந்து சில வட்டாரங்களில் சில வட்டாரங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண் கூட நேரடியாக வென்று வரவில்லை. ஒவ்வொரு சபைகளிலும் பெண்கள் அங்கே அங்கம் வகிக்கின்றார்கள் அந்த சுற்று நிறுவனத்தின்படி. ஆனால் நேரடியாக எந்த பெண்ணும் வென்று வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. பெண்களின் ஆளுமையை அங்கே வலுவாக்குவதற்காக பெண்கள் வாக்களிக்கவில்லை. கூடுதலான மண்டல மாவட்டத்தில் 60% பெண்கள் இருக்கின்றோம். ஆனால் பெண்களுக்கு பெண்கள் வாக்களிப்பதில்லை. எனக்கு உண்மையிலே மிகவும் வேதனை. ஏன் பெண்கள் அங்கே வாக்களிக்கும் விகிதம் பெண்கள் தான் கூட, ஆண்கள் வாக்களிப்பது மிக குறைவு, பெண்கள் வாக்களிப்பது கூடுதலாக. ஆனால் பெண்களுக்கு வாக்களிப்பதில்லை. பெண்களை மட்டம் தட்டி பேசுவதும் சில நேரம் எங்களுக்கு எதிரி பெண்கள் அப்படி இருப்பார்கள்.
சின்ன பெண்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பெண் இப்ப இதுவே இப்ப முன்னுக்கு இருக்கிறவங்க போயிட்டாங்க, நாங்க போகலையே என்ற மன உளைச்சல் இருக்கும். ஆனால் இன்று அவர்கள் இருக்கார்கள், நாளை அவர்களை போல வர வேண்டும் என்ற மனப்பாங்கு அனைத்து பெண்களுக்கும் வர வேண்டும். அது உண்மையிலேயே நாங்கள் இந்த அரசியலும் பெண்களும் என்ற ரீதியில் உண்மையாகவே பெண்கள் அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது என்ற அந்த ஆண் ஆதிக்கத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும். ஒரு வீட்டில இல்லத்து அரசியாக நாங்கள் இருக்கின்றோம். அங்கே இல்லத்து அரசியாக இருந்து ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தை ஆசிரியராக வருவதா அல்ல பொறியியலாளராக வருவதா வைத்தியராக வருவதா என்பது அங்கே அந்த ஆணாதிக்கம் கொண்ட தந்தை முடிவெடுப்பதில்லை, தாய் தான் முடிவெடுப்பார். தந்தை உழைத்துக் கொண்டு கொடுப்பேன், ஆனால் தாய் தான் எனது பிள்ளை இந்த தகுதியில் வர வேண்டும், இந்த பதவியை பெற வேண்டும் என்று தாய் முடிவெடுப்பார். அப்படி முடிவெடுக்கும் கட்டத்தில் வீட்டில் இருக்கும் தாய் ஏன் அரசியலுக்குள்ள சென்று முடிவெடுக்க முடியாது? மக்களுக்கு என்னென்ன சென்றடைய வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு எந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெண்ணுக்கு முடிவெடுக்கலாமா? அப்படி நினைத்து இருக்கின்ற அந்த ஆண் ஆதிக்கத்தை அனைத்து சர்வதேச பெண்களும் முன்வந்து அந்த ஆண் ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும். எங்க பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும், எந்த சிறுவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் கட்சி வேதமின்றி அவ்விடத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் பெண்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டும். அரசியலில் பெண்கள் தற்போது அங்கம் வகிப்பதற்கான காரணம் ஒரு பெண்ணுக்கு உள ரீதியாக அல்லது உடல் ரீதியாக தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அல்லது ஏதும் வருத்தம் இருக்கலாம். இப்ப நாங்கள் எல்லாரும் பெண்கள் என்ற வகையில எங்களை சில விடயங்களை வெளிப்படையாக நான் விடத்து கூற முடியாது. ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தபடியாக எங்களுடைய அங்கங்கள் எதிரியாவது நோய்கள் ஏற்பட்டால் அதை அறுவை சிகிச்சை செய்து அரசாங்க ரீதியாக நிதியை பெற வேண்டும் என்றால் ஆண் அரசியல்வாதிகளிடம் நாம் கூறலாமா? இங்க இருக்கின்ற சகோதரிகள் சிந்தியுங்கள். உண்மையிலேயே ஆண் அரசியல்வாதிகளிடம் நாங்கள் எங்களுடைய குறையை சொல்லி இவ்விடத்தில் தான் இந்த அங்கத்தை தான் நாங்கள் அறுவை செய்து இந்த நோயை அகற்ற வேண்டும், இதுக்கு அரசாங்கத்தில் நிதி பெற்று தாருங்கள் என்று நாங்கள் ஒரு பெண் அரசியல்வாதிகளிடம் கூறலாம். ஆண் அரசியல்வாதிகளிடம் கூற முடியாது. எதிர்காலத்திலே உண்மையிலேயே நீங்கள் அனைவரும் சர்வதேசத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் கட்சி பேதமின்றி எந்த பெண் சாதிப்பார், எந்த பெண் எந்த நேரத்தில் பெண்களுக்காக குரல் கொடுப்பார் என்று எதிர்வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அனைத்து பெண்கள் ஒரு முடிவெடுத்து பெண்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் பெண்கள் வாக்கை பெற்று சிம்மாசனம் ஏறுகின்ற அந்த ஆண் ஆதிக்கவாத அரசியல்வாதிகள் அந்த வாக்களித்த பெண்களை மட்டம் தட்டி ஓரங்கட்டி விடுவார்கள். ஏதோ அவர்களுக்குள்ள வேலை செய்த ஒரு இளைஞருக்கோ அல்லது அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு ஐயாட ஒரு மகனுக்கோ தான் வேலையை பெற்றுக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு வாக்களித்த எந்த ஒரு பெண் பிள்ளைகளுக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ வேலை பெற்றுக் கொடுத்த சரித்திரமே. முதலில் நாங்கள் பெண்கள் மட்டம் தட்டுவதையும் பெண்களுக்கு வாக்களிக்காமல் இருப்பதையும் நிறுத்த வேண்டும். பெண்களுக்கு பெண்கள் மட்டம் தட்டும் அந்த குறுகிய மனப்பாங்கு பெண்களிடம் தான் இருக்கிறது. மிக அதிக அளவு பெண்களிடம் இருக்கிறது. என்னை பிடிக்கவில்லை என்றால் நான் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் அங்கே போய் அப்பா என்று ஏதோ ஒரு மட்டம் தட்டுவது ஒரு பெண்ணாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நல்ல பெண்ணும் பெண்ணை பற்றி கூற மாட்டார். அதனால உங்களிடம் மிக கண்ணியமாகவும் வினயமாகவும் நான் இந்த அரசியலில் களமிறங்கி இருக்கிறதாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு பெண் கெட்டவளாக இருந்தாலும், சந்தர்ப்பம் சூழ்நிலையால கெட்டவளாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு எடுத்து கூறி இந்த வழியை செய்ய வேண்டாம், இந்த வழியை சென்றால் நீ இன்னும் மிக பாரிய அந்த பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிற நட்பெயரை எடுத்து விடுவார்கள். அதை
சொல்லுகிறார்கள். ஒரு பல்ப் போடுவதாக இருந்தாலும் நேரடியாக ஒரு பெண்ணுக்கு கூட அந்த ஆண் ஆதிக்கம் கொண்ட அரசியல்வாதிகள் பகிர்ந்தளிப்பதில்லை. ஏதோ ஒரு வட்டாரத்துக்குள்ள பெண்ணும் ஆணும் இருந்தால் அவர்கள் அந்த ஆணிடம் கொடுத்து நீங்களும் செல்லுங்கள் என்று சிலர் நேரம் கூறுவார்கள், சில நேரம் கூறுவதில்லை. ஆனால் எனக்கு கிடைத்தது ஏனென்றால் நான் சண்டை போட்டு வேண்டினேன். நான் சண்டை போடுவேன். எந்த ஒரு அநியாயத்துக்காக சோறு போக மாட்டேன். எனது பிறப்பில் உள்ள அந்த இயல்புக்கு நான் எங்க போனாலும் நீதியை தவிர எதுவும் பேச மாட்டேன். அதே போன்று நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் அரசியலில் பங்கேற்று பெண்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய சவால்களை நாங்கள் எங்களுடைய தூரநோக்கு சிந்தனை எதுவோ அதில் வெற்றி அளிக்க வேண்டும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மணிக்கோடு நான் கரவாடி மலைக்கம்பல குழப்பறதுக்கு அந்த எந்த ஹாலோட கீவேர்டும் சாரதா யார் கேட்டது? கீ எந்த கீவேர்டும் டோமெட்ரி கீ யாருமே அது இருந்தா கொடுங்க. அங்க யாரும் அவசரமா உங்களுக்கு போகணும். யாருமே அது இருக்குதா டோமெட்ரி கீ? கொண்டு போறேன். ஓகே, எங்களோட இந்த இணைஞ்சு கொள்றதுக்கு இங்க வர முடியாத பிரியதர்ஷினியும் போன்ல கலைக்கிறதுக்கு வருவா. ஆகையால் எங்களுடைய கதையை கொஞ்சம் ஏனமானால் சுருக்கலாம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை ஆரம்பிக்கின்றேன். அரசியலும் பெண்களும் என்றால் சர்வசாதாரணமாக ஒரு சிலர் எண்ணிக்கொள்கின்றார்கள். பெண்கள் என்றாலே ஒரு கோப பொருளாகத்தான் பார்த்து வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்களாக மாற வேண்டும். பெண்ணியம் என்று எங்களை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் பெண்ணியத்தை கடைபிடிப்பதனால் நாங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் எங்களுக்கு பழிச்சொல் போடுகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். ஊடகங்களில் கூட இன்று நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சென்று கலந்து வந்துவிட்டால் மறுநாள் வரும், இன்று இவர்களுடன் ஆர்ப்பாட்டத்துக்கு சென்றிருக்கின்றால் இரவைக்கு இவர்கள் எங்கோ சென்று பந்த போகின்றார்கள் என்று இப்படியான கமெண்ட்ஸை எல்லாம் நான் உள்வாங்கி சேகரித்து வைத்திருக்கின்றேன். அதே போன்றுதான் இங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முக்கியமான பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனை, நுண்கடல் பிரச்சனை, சிறுவர் துஷ்பிரயோகங்கள், கொள்ளைகள் இவை தொடர்ந்து நடைபெற்று வண்ணமே இருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் நான் கூடுதலாக ஒரு 10-12 ஆர்ப்பாட்டங்களில் கலந்து நான் முன்னின்று நடத்தி இருக்கின்றேன். அப்படியான ஆர்ப்பாட்டத்தில் கலந்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் முன்னே எனது படங்கள் பேஸ்புக்கில் வலைத்தளங்களூடாக வந்துவிடும். அந்த வலைத்தளங்களை பார்ப்பவர்கள் ஒரு சிலர் 90 விதமானோர் என்னை நான் நன்றாக பேசினாலும் 10 விதமானவர்களாக என்னை கேவலமாக வார்த்தையால் வர்ணிக்க முடியாத விபச்சாரியாக என்னை பேசியிருக்கின்றார்கள். இதை நான் சொல்ல போனால் ஒரு சில பெண்களும் கூட, இந்த வட்டத்திற்குள் இருக்கின்ற பெண்களும் கூட எங்களை விபச்சாரிகளாக போகும் இடமெல்லாம் பார்ப்பதை நான் உணர்கின்றேன். இவர்கள் எங்களுக்குள்ளேயே விட்டுக் கொடுப்பு இல்லை என்றால் இவர்கள் அரசியலில் போய் என்னத்தை சாதிக்க போகிறார்கள். நானும் உள்ளாட்சி சபையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல கட்சிகளை ஏறினேன். எனக்கு சான்ஸ் கிடைக்குமா என்று அங்கு என்னிடம் பாலியல் லஞ்சம் கோரப்பட்டது. இந்த பாலியல் லஞ்சம் நான் கொடுப்பதற்கு மறுத்ததற்காக என்னை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டனர். எனக்கு தரவே இல்லை. நான் ஓடி திரித்தேன். இரவு பகலாக கொழும்பும் மட்டக்களப்பும் பஸ் ஏறி இந்த பாரதி நான் எப்படியாவது பங்கேற்க வேண்டும், அரசியலில் கலந்து கொள்ள வேண்டும், எனது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்க மறுத்துவிட்டன. ஏதோ ஒரு சாதி வேறுபாடு, இப்படியான ஒரு கலாச்சாரம் எப்படி ஏறாவூர் பிரதேச சபையை எப்போதும் எங்களுடைய ஆர்கோட்டாவுடைய 2ஆம் வட்டாரம் தான் பிரதேச தவிசாளரை ஒவ்வொரு முறையும் வருவது வழக்கம். நான் தவிசாளராக வந்தால் எனக்கு பெருமை கூடி விடுமோ, இல்லை நான் மக்களை மதிக்க மாட்டேனோ, இப்படியான
அரசியல்வாதிகள் என்னை புறந்தள்ளினர். அதையும் விட்டு இன்னொரு கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டேன். அந்த கட்சிக்குள் இதே நிலைதான். ஆனால் எனக்கு ஆசனம் கிடைத்து விட்டது. மறுநாள் நான் அங்கு கொழும்பில் இருக்கின்றேன். வீடு வரும்போது வர்த்தமானியில் எனது பெயர் வரும் என்று எதிர்பார்த்து அவளுடன் வீடு வந்து சேர்ந்தேன். மறுநாள் எனது பெயர் அங்கு வரவில்லை. காரணம் ஆணாதிக்க சிந்தனை உடையவர்களின் வேலை. ஏனென்றால் நான் அரசியலுக்குள் புகுந்தால் அவர்களுடைய உள்பூசல்களை வெளிக்கொண்டு வருவேன். பயமில்லாமல் ரோட்டில் பயங்கரமாக போராடக்கூடியவள், யாருக்கும் பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவள் என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள். எனக்கு தரவில்லை. ஆனால் இப்போது நான் வீட்டுக்குள் முடங்கி இருக்கவில்லை. அடுத்த நிமிடமே நான் வெளியில் சென்றேன். தைரியமாக ரோட்டில் இறங்கினேன். மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தேன். போராடுகிறேன், போராடிக்கொண்டே வருகின்றேன். எனது மூச்சு இருக்கும் வரை பெண்களுக்காகவும் எனது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுவதை நான் நிறுத்தவே மாட்டேன். பேசை என்று ஒரு பெண் இதுக்குள் இருக்கின்றாள். அவர் சொன்னால் எனக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. நான் 1997ஆம் ஆண்டில் எனது அப்பாவை இழந்து விட்டேன். அன்று துப்பாக்கி சூட்டி முனையில் எனது அப்பா இறந்து விட்டார். அதற்கு பிறகுதான் எனக்கு அரசியலின் ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த வன்சியின் காரணமாக என்னை பூசா சிறைச்சாலையில் கொண்டு அடைத்தார்கள். அந்த பூசா சிறைச்சாலையில் 9 மாதங்கள் நான் 22 நாட்கள் சிறை அடைக்கப்பட்டேன். போராட்டம் முடிவுக்கு வந்த பின் தான் நான் வெளியில் வந்தேன். ஒரு சிலருக்கு எனது நிலை புரியும். எதற்காக சென்றேன், எதற்காக வந்தேன் என்பது அதை எனக்கு பகிரங்கமாக கூற முடியாது. அதனை கருத்தில் கொண்டு ஒரு பெண் சொல்லி தருகின்றாவா, நான் விபச்சாரம் செய்து முடிவெட்டு போனேன். எனக்கு விபச்சாரம் செய்யும் அளவுக்கு அழகும் இல்லை. நான் இன்னொருவரை மயக்கும் அளவுக்கு உடல் கட்டும் இல்லை. எனக்கு அப்படியான ஒரு உடல் தேக பசியும் எனக்கு இல்லை. அதனால் நான் அப்படி போறவளும் இல்லை. என்றுமே பெண்களுக்காக வாதாடக்கூடியவள். இந்த பெண்கள் எப்போதுமே பெண்களுக்காக குரல் கொடுங்கள். பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள். பெண்களை இழிவுபடுத்தினால் மற்றவர்கள் எங்களை என்ன சொல்லுவார்கள்? இதே மாதிரி நானும் எனது சகோதரி ஒருத்தியும் ஜனாதிபதி வருகை தந்த பயணம் நான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றேன். துணிச்சலாக சென்றேன். எங்களை சிறியினர் சகலர் வளைக்கின்றார்கள். போலீசார் உட்பட சகலர் வளைத்து விட்டார்கள். சகோதரிகள் இருக்கிறார். உடனடியாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கோல் எடுத்து எங்களை இவர்கள் கையெழுத்து வேட்டையில் ஈடுபட விடுகின்றார்கள். இல்லை, என்ன செய்வது? உடனடியாக நீங்கள் அமரகத்திலே இருங்கள், நான் வருகிறேன். உடனடியாக அவர் வந்தார். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்தது. நாங்கள் பகிரங்கமாக உங்களுக்குள்ள கையெழுத்து வேட்டை நடத்தி நாங்கள் அவருக்கு பின்னால் தொடர்ந்து சென்றோம். ஒருவர் இன்னொருவராக அன்று உடனடியாக வலைத்தளத்தில் போட்டோ வந்தது. உடனடியாக வந்தது பேர் என்ன வந்தது? ஓஹோ, பள்ளியின் தெய்வானையும் பாராளுமன்ற உறுப்பினரை முன் செல்ல விட்டு பின்னிட்டு போகிறார்கள். இது எங்களுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் பள்ளி தெய்வானையாக இருப்பது அந்த கதையை அவரும் பார்க்கிறார். அவரும் சொன்னார், உங்களுக்கு நல்லது தானே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கலைவாணி, நீங்களா படிங்க, ஏன் கவலைப்பட வேண்டும் என்றுதான் கூறினார். இதே போன்று பெண்களிடம் நான் ஒரு வினயமாக கேட்டுக்கொள்வது, பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும், மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், பெண்களுக்கே உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும். நான் எனது பிரச்சார மேடையில் கூட பிரதமர் வருகை தந்திருந்தார். அந்த மேடையில் கூட நான் பேசியது என்னவென்றால், பெண்களே, நீங்கள் எந்த வட்டாரத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு வாக்களியுங்கள். அதாவது கட்சி பேதமின்றி எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை, பெண்களுக்கு வாக்களியுங்கள் என்று. இதனால் நேரம் போதாத நிலை ஏற்பட்டிருப்பதால்